சூரத்துல் முல்கிலே 30 வசனங்கள் இருக்கிறது. இந்த அத்தியாயம் என்ன செய்யும் அப்படின்னா, வல்ல அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி மன்றாடும். உலகத்தில் யாராவது நமக்கு சிபாரிசு செஞ்சால் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அல்லாஹ்விடத்தை சிபாரிசு செய்ய முடியாது. போயிட்டோம்னா எல்லாரும் நிற்க தான் ஆகணும். ஆனால் சில விதிவிலக்குகள் உண்டு, சில விஷயங்கள் அல்லாஹ்விட்ட சிபாரிசு செய்யும். அப்படி சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்று தான் நாம் இன்னைக்கு ஓதிய சூரா முல்க் என்ற அத்தியாயம். யார் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்களோ அல்லாஹ்விடத்திலே அது சிபாரிசு செய்யும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஃபஅத் லி ரஜுலின் ஹத்தா கஃபர லஹு. அல்லாஹ்விடத்திலே இந்த அடியாருடைய பாவ மன்னிப்புக்காக இந்த அத்தியாயம் தொடர்ந்து அல்லாஹ்விடம் மன்றாடும். யா அல்லாஹ், இவர் என்னை ஓதியவர், இவர் என்னை ஓதி இருக்கிறார், எனவே இவரை நீ விட்டுவிடக்கூடாது, இவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், இவருக்கு நீ அந்தஸ்தை உயர்த்து கொடுக்க வேண்டும், இவருக்கு உயர்ந்த தரத்தை தர வேண்டும் என்று இந்த சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயம் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.